ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ராயல் மவுஸ் கம்பெனியில் மார்னிங் நான் வந்து ₹1000 வந்து வித்ராவல் பண்ணியிருந்தேன். அது என்னோட ஸ்டேட்டஸில் நான் போட்டிருந்தேன். ₹1000 வித்ராவல் கொடுத்துருந்தேன். ஸோ 7% ஜிஎஸ்டி போக என்னோட அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆயிடுச்சு. ஸோ இதை பாருங்கள், ப்ராசஸில் வந்து இருக்குது அமௌண்ட்டு. ஸோ March 31 டுடே டேட், ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், எனக்கு கம்ப்ளீட் அப்படின்றது ஷோ ஆகுது பாருங்கள். ஸோ மார்னிங் நம்ம வித்ராவல் கொடுத்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் உங்களுக்கு அந்த ஒன் டேலே அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் வந்து ஆகும். பாருங்கள், கம்ப்ளீட்டட் அப்படின்னு வந்துச்சா நம்ம அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? நான் செக் பண்ணிவிட்டு எனக்கு அமௌண்ட் ரிசீவ் ஆயிடுச்சு. ஸோ அதை நான் ஸ்டேட்டஸ்லாம் மறுபடியும் போடுறேன். நிறைய பேர் இந்த ராயல் மவுஸ் பற்றி நிறைய பேர் கேட்டுகிட்டே தான் இருக்கீங்க. ஸோ இதெல்லாம் என்னோட வித்ராவல் அமௌண்ட் தான். நான் அந்த அளவுக்கு ராயல் மவுஸில் இன்வால்மெண்ட் ஆகி ஒர்க் பண்ணலை. ஜஸ்ட் நான் மேலோட்டமாக தான் நான் ஒர்க் பண்ணுறேன். ஸோ இனிமேல் தான் கொஞ்சம் ஓகே ராயல் மவுஸில் நான் ஒர்க் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஜஸ்ட்டு ₹1600 1600 ஒன்லி நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தேன். ஸோ 8000 வரை நான் இன்கம் வந்து இதில் லேர்ன் பண்ணியிருக்கேன். இதில் லெவல் இன்கம், டீம் இன்கம், நிறைய இன்கம்லாம் இதில் இருக்குது. ரொம்ப சூப்பராக இன்கம் வருது. ரொம்ப பர்ஃபெக்டாக கொடுக்குறாங்க. ஆல்ரெடி நான் ராயல் மவுஸில் எப்படி இன்கம் கொடுக்குறாங்க, எதை பேஸ் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து நான் போட்டிருக்கேன். நிறைய கான்செப்ட் வந்து க்ளோஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ அதனால் நான் எதுவுமே நான் பெருசாக பண்ணலை. பட் இந்த ராயல் மவுஸ் நான் வந்து அதாவது கிட்டத்தட்ட 2 இயர்ஸாக வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு 1 இயர் முன்னாடியே இந்த ராயல் மவுஸ் கம்பெனி பற்றி சொல்லியிருந்தாங்க. பட் நான் தான் நம்பாமல் இதில் வந்து நான் ஒர்க் பண்ணாமல் விட்டுட்டேன். ஸோ ரொம்ப லேட்டாக தான் இப்போ நானே ஜாயின் பண்ணியிருக்கேன். ஆனால் எதனால இப்போ கூட நான் ஓகே ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக சென்னையில் ஆஃபீஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ராயல் மவுஸ் ஷாப் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் எப்படி இன்கம் கொடுக்குறாங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அதாவது ராயல் மில்க் டீ அப்படின்ற ஒரு ஷாப் வந்து ஃபாரினில் வந்து வச்சுருக்காங்க. ஸோ நிறைய பேர் டேரெக்டாக ஷாப் விசிட் பண்ணியே ஐடி போடுறவங்க இருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்க ஒரு ரிலேஷன் வந்தால் ஃபாரினில் இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்க டேரெக்டாக விசிட் பண்ணியும் ஐடி போட்டு ஒர்க் பண்ணுறாங்க. இதில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பெரிய அமௌண்ட் போட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியும் ஒர்க் பண்ணுறாங்க. பட் நான் பெரிய அமௌண்ட் போடலை. ஏன்னா பெரிய அமௌண்ட் நம்மகிட்ட கிடையாது. ஸோ நான் வந்து சின்ன அமௌண்ட் மட்டும் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தான் நான் வந்து இதில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். ஆனால் 100% நான் இதில் ஒர்க் பண்ணல. ஒரு 10% தான் நான் ஒர்க்கே இதில் பண்ணேன். ஸோ 10% நான் ஒர்க் பண்ணி 8000 கிட்ட நான் இன்கம் எடுத்திருக்கேன். இனிமேல் தான் இதில் நான் ஒர்க் பண்ண போகிறேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க மட்டும் இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. எதுவுமே நிரந்தரமாக போகுமா, லைஃப் டைம் போகுமா அப்படின்னு யாருமே யார்கிட்ட கேட்காதீங்க. எதுவுமே நிரந்தரம் கிடையாது. ஓகேங்களா? எல்லாமே ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் ஓரளவு நம்ம கேதர் பண்ண முடியும். எந்த அளவுக்கு இந்த ஷாப் போகும், எதை பேஸ் பண்ணி இன்கம் கொடுக்குறாங்க அப்படின்றத மட்டும் நம்ம வாட்ச் பண்ணிட்டு மட்டும் தான் நம்ம வந்து ஐடி போட்டு ஒர்க் பண்ண முடியும். இங்கே ஆன்லைன் ஜாப் பொறுத்த வரைக்கும் யாருக்கும் கேரண்டி கொடுக்க முடியாது. ஓகேங்களா? ஸோ அப்ளைனர்ஸ் கிட்ட நிறைய பேர் கேட்பீங்க, நீங்கள் கேரண்டி கொடுக்குறீங்களா, இது 100% ட்ரஸ்டட். அப்ளைனர்ஸ் என்ன பண்ணுவாங்க, சர்ச் பண்ணி பார்ப்பாங்க, எந்த அளவுக்கு ட்ரூவாக இருக்குது, எந்த அளவுக்கு இன்கம் பர்ஃபெக்டாக கொடுக்குறாங்க அப்படின்றத பார்ப்பாங்க. பார்த்துட்டு மட்டும்தான் ஐடி வந்து போடுவாங்க. ஓகேங்களா? ஸோ என்னோட அப்ளைனரோட ரிலேஷன் வந்து ஃபாரினில் இருக்காங்க. ஸோ அவங்க டேரெக்டாக போய் ஷாப் விசிட் பண்ணிட்டு தான் பெரிய அமௌண்ட்டே அவங்க வந்து போட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ராயல் மவுஸில். பரவாயில்ல, நல்லா போயிட்டுருக்கு. ஓகே, இதில் நான் ஜாயின் பண்ண எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஏதாவது சின்ன அமௌண்ட்டை பார்த்து கூட அப்பப்போ ஆஃபர்ஸ்லாம் போடுவாங்க. ஏதாவது ஒரு சின்ன அமௌண்ட்டை பார்த்து கூட நீங்கள் ஐடி போடுறதா இருந்தால் போட்டு ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். நிறைய விஷயங்கள் இருக்குது ராயல் மவுஸில். எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். இன்னும் உங்களுக்கு நான் டீட்டெயில்ஸ் தான் சொல்கிறேன். இதில் மெயினான விஷயம் மந்த்லி இன்கம்லாம் கொடுக்குறாங்க. அதை விட மெயினான ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, ராயல் மவுஸில் அவங்களுக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அந்த அமௌண்ட்டை உங்களுக்கு இப்போ 180 நாள் வேலிடிட்டின்னு வச்சுக்கோங்களேன். அந்த 180 நாள் முடிஞ்சோடனே திரும்ப உங்கள் அமௌண்ட்டை ரீஃபண்ட் வந்து பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ₹2500 நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா டெய்லி ₹80 டோட்டலாக வந்து 180 நாள் கொடுக்குறாங்க இல்லையா? ஸோ ₹14,400 நீங்கள் சம்பாதிக்கிறீங்க. இந்த 180 நாள் கழிச்சு திரும்பவும் உங்களுக்கு இந்த ₹2,500 2500 உங்களுக்கு திரும்ப கொடுக்குறாங்க. இது 100% ட்ரூ தான். என்னோட அப்ளைனர்ஸ் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து அந்த 3 மாதம் 4 மாதம் 6 மாதத்தில் அமௌண்ட் திரும்ப வாங்கியிருக்காங்க. திரும்பவும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? திரும்பவும் சொல்கிறேன், இது அவங்களோட ஓன் ரிஸ்க் மட்டும்தான். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.